தேர்தல் முடிந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியில் இணையுமே நம்முடைய விஜயபாஸ்கர் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. புரியலை, தேர்தல் முடிந்த பிறகு பாஜகவில் இணைகிறாரா விஜயபாஸ்கர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பர்களே, வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் விஜயபாஸ்கர் அஃபீஷியலாக பாஜகவில் இணைவார். ஏன்னா அடுத்த முறை மோடி தான் பிரதமர் என்பதில் மாற்றுக்கருத்துக்கே இடமில்லை. ஒரு குழந்தையை கேட்டால் கூட மோடியின் பெயர் அப்படின்றது ஒரு குழந்தை கூறிவிடுகிறது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பாரதிய ஜனதா கட்சியில் தோள் மேலே தோள் போட்டுக்கொண்டு நம்ம செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பல முடிவுகளை அண்ணன் அவர்கள் எடுத்திருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளிப்படையாக வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில் தான் இதே போல் சில விதமான மூத்த துறையை சார்ந்த அமைச்சர் பெருமக்கள் நிறைய பேர் இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, விஜயபாஸ்கர் அப்படின்ற ஒரு நபர் கடந்த முறை மருத்துவத்துறை சார்ந்த ஒரு அமைச்சராக பார்த்திங்கன்னா இருந்தார். ஓகேங்களா? ஸோ மருத்துவத்துறை சார்ந்த அமைச்சராக இருந்த அவர் நிறைய விதமான துறை சார்ந்த ஊழல்களில் ஈடுபட்டிருக்கிறாரு. இந்த கொரோனா பெருந்தொற்று கோவிடு பெருந்தொற்று பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த கொரோனா கிட்டு வாங்குறதுல கூட ஊழல்கள் நடந்துச்சு அப்படின்லாம் இவர் மீது கடுமையான விமர்சன பார்வைகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா முன்வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் வேறு வழிகள் என்பதே கிடையாது. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மேபி 100% பிஜேபியில் இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிஜேபியில் இணையறதுக்குன்னு இல்லை, இணைந்து விடுவார் விஜயபாஸ்கர் என்றே பார்த்திங்கன்னா 100% நம்மால் எதிர்பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? ஸோ 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலின் முடிவுகள் என்பது இப்படிப்பட்டதாகலாம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே எலெக்ஷன் எப்படியெல்லாம் இருக்க போகுது, யார் யாருக்கு ஒரு பாடத்தை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. திஸ் இஸ் எலெக்ஷன் டைம், லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லலாம். என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், யார் வேண்டுமானாலும் யார் அணியில் வேண்டுமானாலும் ஒட்டி கொள்வார்கள், கூட்டு சேர்ந்து கொள்வார்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா அரசியலில் அனைத்துமே அத்துபடியாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே எலெக்ஷன் முடிந்ததுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் எந்தெந்த அணியில் எப்படி இணையறாங்கன்றத நீங்களே பார்ப்பீங்க நண்பர்களே. பொறுத்திருந்து பாருங்கள், பொறுத்தார் பூமி ஆள்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் விஷயத்தில் கரெக்டாக நடந்திருக்கோ நடக்கலையோ தெரியலை. நம்ம அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுடைய விஷயத்தில் மிகவும் சிறப்பாக மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவர் இணைஞ்சார்னா அடுத்தடுத்து பயத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்கங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பயத்திலேயே நிறைய பேர் அப்படியே போய் இணைஞ்சிருவாங்க, ஒட்டிப்பாங்க. இதுதான் நம்முடைய அதிமுகவுக்கும் திமுகவிற்கும் உள்ள வேறுபாடுகள். ஓகேங்களா? அப்போ தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் தமிழகத்தில் நடக்குமா ப்ரோ, நிகழுமா ப்ரோனா கேட்டிங்கன்னா ஷுர் அப்படின்னே சொல்லலாம்.